அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிவன்கண் கூடை எப்படி அடி போடுவது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கேலில் 6.5 அடி அளந்து வயரை கட் பண்ணிக்கிறணும். இந்த 2 ரோல் வயர் இதுக்கு, இந்த கூடைக்கு 2 ரோலில் ஒரு ரோலில் 28 வயர் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். 28 வயரையும் ஒவ்வொன்றையும் மடித்து பின்னணும். இந்த ஃபஸ்ட்டு ஒரு கட் பண்ண வயரை மடிச்சுக்கிறோம். அதுக்கடுத்து ரன்னிங் வயரை எடுத்து இந்த கட் பண்ண வயர் 2ஆக மடித்ததில் எந்த அளவு நீளம் வருதோ அந்த அளவுக்கு அளந்து மடிச்சுக்கிறணும். மடிச்சுட்டு சாதாரண நாட்டு ஃபஸ்ட்டு போடணும். பேசிக் நாட்டு 2ஆக மடித்து இப்போ போடுற மாதிரி சாதாரண பிளெயின் நாட்டு போட்டுக்கிறணும். அதுக்கு அடுத்து கட் பண்ண வயரை ஒரு வயரை மடித்து இந்த ரன்னிங் வயர் இருக்குல்ல அதற்கும் கீழே வைக்கணும். கீழே வச்சுட்டு அந்த உள்பக்க வயர் லெஃப்ட் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அதுதான் இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது. அதுக்கடுத்து ரன்னிங் வயரை நம்ம 2 வயர் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்து மடித்து அந்த வயருக்குள்ளே வைக்கணும். அதுக்கடுத்து அந்த ரன்னிங் வயரில் இந்த நம்மளை பார்த்த மாதிரி வயர் இருக்குல்ல அதை இன்சர்ட் பண்ணி வயரை டைட் பண்ணணும். அடுத்து சாதாரண நாட்டு போடணும். ஒரு நாட்டு சாதாரணது ஃபஸ்ட்டு சாதாரணது போடணும். அடுத்து சிவன்கன்று, அடுத்து சாதாரண நாட்டு. எப்படி மாற்றி மாற்றி போட்டுட்டு வரணும். அப்போ தான் சிவன்கண் கரெக்டாக தெரியும். அந்த 2 இதுவும் சேர்த்து வைக்கிறப்ப நீளமாக தெரியும். அதுதான் சிவன்கண் நாட்டு. இனி அடுத்து சாதாரண நாட்டுக்கு மடித்து வைக்கிறோம். சிவன்கண் நாட்டு எப்படி போடணுன்ட்டு என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த வயரை மடித்து ரன்னிங் வயருக்கு அடியில் வச்சுட்டு அந்த வயர் நம்மளை பார்த்தா மாதிரி வைக்கணும் உள் வயரு. இந்த வயரை 2 வயரும் பார்க்குற மாதிரி ரெட்டையாக மடித்து இந்த வயருக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அப்புறம் நம்மளை பார்த்த மாதிரி வயரை உள்ளே எடுத்து சொருகணும். அப்புறம் வயரை டைட் பண்ணணும். வயரு முடிச்சு போட்டுட்டு 2 வயரையும் அந்த பின்னின 2 வயரையும் எடுத்து சரியாக இருக்கான்னு பார்க்கணும். ஒன்று கூட குறையாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி 2 வயரும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்து வைக்கணும். ஒன்று கூட இருந்துச்சுன்னா அடுத்து கூட மேலே பின்னுறப்ப பத்தாமல் போயிடும். 2 வயர் ஒன்றா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு நாட்டையும் போடணும். இந்த வயர் லூஸ் ஆகிறப்ப வயர் முடிச்சு டைட் பண்ணி இழுத்து விட்டுக்கணும். 2ஆம் மடிக்கிறனால இந்த வயர் நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது. அதை ரன்னிங் வயருக்கு அடியில் வைக்கிறோம். இந்த வயரை எடுத்து அந்த கட் பண்ண வயருக்குள்ளே சொருகிட்டு அந்த நம்மளை பார்த்த வயரை ரன்னிங் வயருக்குள்ளே சொருகி இழுக்கணும். அந்த லூப்புக்குள்ளே விட்டு எடுக்கணும். பின்னி முடிச்சுட்டு 2 வயரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த கூடை இருக்கிறதுனால நான் கொஞ்சம் லூஸ் பண்ணி மேலே உள்ள வயர் குட்டையாக இருக்கவோ அதை சரி பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி பண்ணலைன்னா மேலே வர்றப்போ வயர் பத்தாமல் போயிடும். ஒவ்வொரு வயரையும் நல்லா கரெக்டாக மடித்து அடி போடுறது மெயினு. அதை கரெக்டாக மடித்து 2 வயரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேவும் பின்னணும். வயர் லூஸ் ஆச்சுன்னா நல்லா டைட் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த வயரை ரன்னிங் வயருக்கு அடியில் கொடுத்து அந்த உள் வயர் நம்மளை பார்த்தாப்பில் இருக்கணும் லெஃப்ட் சைடு. இந்த வயரை நம்ம மடிக்கிறது தான். அப்படி ஒரு உள் பக்கமாக இழுத்து லூப் வர வச்சு அந்த லூப்பை இந்த கட் பண்ண வயருக்குள்ளே வச்சு மேலே இழுத்தமாக்கும் நம்மளுக்கு சிவன்கண் கிடைக்கும்.
இதே மாதிரி ஒவ்வொரு வயரையும் 2 2ஆ மடித்து, ஒன்று சிவன்கண் நாட்டு, இன்னொன்று சாதாரண நாட்டு அப்படின்ட்டு 28 வயரையும் மடித்து மடித்து லைனாக பின்னிட்டு வரணும். ஒவ்வொரு பின்னலும் பக்கமும் 2 வயரும் மடித்தது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அதையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. பின்னிட்டே இருக்கப்ப அந்த வயரு நாட்டெல்லாம் லூஸ் ஆனா நல்லா இழுத்து டைட் பண்ணால் அந்த 2ஆ தெரியுது பாருங்கள். ஒவ்வொரு 2 நாட்டும் இடையில நீளமாக இருக்கும். வயர் வந்து ரெட்டையாக வரணும். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம். 2 சாதாரண நாட்டு போட்டால் அந்த சிவன்கண் வந்து வராது. மாற்றி மாற்றி போடுறப்ப தான் கரெக்டாக அதனுடைய ஹோல் வந்து கரெக்டாக தெரியும். அதனால் நீங்கள் கவனமாக போடுங்க. ஒன்று மாறி போட்டால் அது மாற்றி வரும். அதனால் திருப்பி அதை கழட்டி எடுத்துட்டு மறுபடியும் கரெக்டாக போடணும். அந்த வயருக்கு பின்னாடி வச்சு லூப் வைக்கணும். திருப்பி இந்த வயரை அந்த லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நல்லா டைட் பண்ணி விட்டோமாக்கு சிவங்கண்ணு. இதே மாதிரி பின்னிட்டு அடுத்த லைன் போடுறப்ப கவனமாக போடணும். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் போட்டோமாக்க அடுத்த சைடு திருப்பி அடுத்த சைடு போடணும். இப்படி மாற்றி மாற்றி போடணும். ஒரே பக்கமாக போட்டோமாக்கு ஒரு பக்கம் சின்ன வயராகவும் ஒரு பக்கம் பெரிய வயராக இருக்கும். அதனால் ஒரு சைடு இந்த சைடு போட்டால் அடுத்த தடவை மாற்றி அந்த சைடு போடணும். 28 வயர் போடுறதுனால நம்மளுக்கு அடி வந்து 10 அடி போடணும். அப்போ கீழே வந்து 10 லைன் வந்து ஒவ்வொரு தடவையும் வயரை கட் பண்ணி போட்டுக்கிட்டே வரணும். இப்போ 28 வயர் முடிஞ்சோடனே அந்த ரன்னிங் வயரையும் அங்கே உள்ள வயரையும் அளவெடுத்து அந்த எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு அளந்துட்டு கட் பண்ணிடணும் ரன்னிங் வயரை கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து ஃபஸ்ட்டு இருந்து அங்கே முடித்து எந்த அளவுக்கு வயர் இருக்கோ அங்கே உள்ள வயரை எடுத்து இந்த ரன்னிங் வயரை வச்சு அளக்கணும். அளந்து எவ்வளோ வருதோ அந்த வயரை எடுத்து அந்த இடத்த மடித்து மறுபடியும் சாதாரண நாட்டு போடணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாதாரண நாட்டு போடுங்க. அதுக்கடுத்து சிவன்கண் போடுங்க. அந்த மாதிரி சிவன்கண்ணு மாற்றி மாற்றி ஒவ்வொரு லைனாக இந்த இதையும் முடிக்கணும். இந்த லைன் முடிக்கிறப்ப அடுத்த சைடு ஆரம்பிக்கணும். அப்படி மாற்றி மாற்றி தான் போட்டுட்டு வரணும். முடிக்கிறப்ப 10 அடி வரைக்கும் எவ்வளோ வருதோ அந்த இடத்துல அளந்து கட் பண்ணி விட்டுறணும். இங்கே ஆரம்பிக்கிறப்ப அங்கே உள்ள வயரை எடுத்து எந்த அளவு வருதோ அதை மடித்து அந்த இடத்துல ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு தடவையும் 10 அடி வரைக்கும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கட் பண்ணணும். அங்கே அதே அளவு எடுத்து ஆரம்பிக்கணும்.
இப்படி தொடர்ந்து இந்த லைன் முடித்த உடனே இங்கே வயரை வந்து ரன்னிங் வயரை கட் பண்ணி விடணும். அந்த பக்கத்து வயரையும் ரன்னிங் வயரையும் ரெண்டும் சேர்த்து வச்சு அளக்கணும். அளந்துட்டு அந்த கடைசி 2ல் எவ்வளோ 2 வயருக்கு வருதோ அதை கட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேல் பக்கமாக தானே இப்போ போட்டுட்டு வந்த வயரு ஒரு லைனு, அதுக்கு இதை வந்து இப்போ திருப்பிடணும். திருப்பி அடுத்த சைடு போடணும். அப்போ தான் வயரு 2 வயரும் ஒரே மாதிரி வரும். இல்லாட்டி மேலே வர்றப்போ ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் பத்தாமல் போயிடும். அதனால் இப்போ இந்த சைடு அங்கே உள்ள வயரை எடுத்து அதே ரன்னிங் வயரையும் அதையும் அளக்கணும். அளந்து எந்த அளவுக்கு வருதோ அந்த இடத்துல மடித்து சாதாரண நாட்டு போட்டு ஆரம்பிக்கணும். சாதாரண நாட்டு போட்டு ஆரம்பிக்கணும். அடுத்து சிவன்கண் போடணும். பின்னுறப்ப கீழே உள்ள நாட்டு வந்து லூஸாக இருக்கும். அதை நல்லா இழுத்து டைட் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து மேலே போடுறது கரெக்டாக போடணும். ஒவ்வொரு தடவையும் கீழே உள்ள நாட்டையும் கரெக்ட் பண்ணி டைட் பண்ணிக்கிட்டே போட்டு வந்தால் தான் அடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே பின்னி முடிச்சுட்டு கடைசி எண்டில் வந்து அந்த அளவு வயரை எடுத்து கட் பண்ணிடணும். அதே போல் அங்கிட்ட ஆரம்பிக்கிறப்ப அங்கே உள்ள வயரை எடுத்து அளக்கணும். அளந்து எந்த அளவு வருதோ அதை அந்த இடத்துல மடித்து சாதாரண நட்டு போட்டு ஆரம்பிக்கணும். ஒரு தடவை மேல் பக்கமாக ஆரம்பித்தா அடுத்து ஆரம்பிக்கிறப்ப கீழ் பக்கமாக ஆரம்பிக்கணும். அப்படி மேலேயும் கீழேயுமா ஆரம்பித்து 10 லைனையும் முடிக்கணும். 10 லைனையும் முடித்த பிறகும் அதுக்கடுத்து மூளை திருப்பணும். மூளை திருப்பி உயரை வந்து இங்கே நீளம் 28 அடி இருக்கிறனால உயரமும் வந்து 28 அடி போடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சமமான கூடையாக கிடைக்கும், செவ்வகமாக கிடைக்கும், சதுரமாகவும் இருக்கும். நல்லா பார்க்க கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக தெரியும், நல்லா இருக்காது. இதே மாதிரி பின்னிகிட்டே வந்து இங்கே வயரை வந்து கட் பண்ணி எடுக்கணும்.
தொடர்ந்து பின்னிகிட்டே வந்து அடுத்து சைடில் அப்படியே பின்னிடணும். ரன்னிங் வயரை கட் பண்ணாமல் அப்படியே வச்சு மூளையை திருப்பிக்கிட்டே வரணும். நாட் போட்டுக்கிட்டே தொடர்ந்து பின்னணும். இந்த மஞ்சள் வயர் முடிஞ்சோடனே எனக்கு மூளை வந்துடுது. அந்த ப்ளூ கலர் வயர் வருது, அதிலிருந்து அப்படியே திருப்பிடணும். அவனிருந்து கட் பண்ணி விட்டாங்கன்னா அப்படியே வயரை வந்து பின்னிக்கிட்டே வரணும். பின்னுறப்ப நம்மளுக்கு மூளை சரியாக வந்துடும். சைடு பின்னிடும். அடுத்த சைடு அதே மாதிரி தொடர்ந்து பின்னிகிட்டே வரணும். பின்னிட்டு வந்தோம்னாக்கா நம்மளுக்கு மூளை வந்துடும். அடுத்த சைடும் அதே மாதிரி தொடர்ந்து பின்னணும். இப்படி 28 அடி பின்னிகிட்டே வந்தால் நம்மளுக்கு கூட கம்ப்ளீட்டாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம கைப்பிடி போட்டுக்கலாம். இப்போ நான் 10 அடி போட்டாச்சு. போட்டோடனே அப்படியே சைடில் மூளையை திருப்பணும்னா இந்த ரன்னிங் வயரை கட் பண்ணாமல் அப்படியே சைட்லேயும் பின்னிகிட்டே வரணும். இந்த ப்ளூ கலர் வயரெல்லாம் முன்னாடி கட் பண்ணி விட்டேல, இப்போ அதிலிருந்து பின்னிகிட்டே வர்றேன். கட் பண்ணாமல் அந்த ரன்னிங் வயரை கட் பண்ணாமல் திருப்பி பின்னிகிட்டே வர்றேன். இந்த மாதிரி 10 அடி போட்டோன்னே அப்படியே நீங்களும் திருப்பிட்டு கட் பண்ணாமல் பின்னிகிட்டே வரணும். 28 அடி போட்டோம்ல, அதே மாதிரி நீளமும் 28 அடி பின்னணும். அப்போ தான் சதுரமாக கிடைக்கணும் வயர். அதே மாதிரி இங்கே வயர் கட் பண்ணிவிட்டு அடுத்த வயர் ஜாயின் பண்ணால் ஏற்கனவே நான் கூடையில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். கொஞ்சோண்டு வயரை கட் பண்ணிவிட்டு அதை இன்சர்ட் பண்ணணும். அடுத்த வயரை இந்த அதோட சேர்ந்து பின்னிகிட்டே வந்தோம்னாக்கோ நம்மளுக்கு அந்த வயர் ஜாயின் ஆகிடும். இப்போ நான் மூளை திருப்பிட்டு இந்த சைடில் இப்போ பின்னிகிட்டே வரேன். அதே மாதிரி வயரை கட் பண்ணாமல் திருப்பி பின்னிகிட்டே வரணும். டைட்டாக இழுத்து விட்டு பின்னணும். இதே மாதிரி பின்னி இப்போ லைனில் 28 அடி வந்த உடனே கூடையை அப்படியேவும் உள்பக்கமாக இருந்து வெளியே எடுத்துட்டு அந்த வயரு எக்ஸ்ட்ரா உள்ள வயரெல்லாம் வந்து மடித்து கோர்த்து விடணும். மேலே ஒரு லைன் விட்டுட்டு அடுத்த லைனில் வந்து கோர்க்கணும் வயரை. அப்படியே எல்லா வயரையும் ஒரு லைன் விட்டு அடுத்த லைனில் உள்ள வயர் ஃபுல்லாக கோர்த்து விட்டுட்டா நம்ம அடுத்து கைப்பிடி போடலாம். கோர்த்து விட்றப்ப தான் வந்து வயர் வந்து நீட்டாக இருக்கும். எவ்வளோ முடியுமோ கோர்த்து விட்டால் கூடையும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். எக்ஸ்ட்ரா உள்ள வயரெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கடுத்து கைப்பிடி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்று முறுக்கு கைப்பிடி எப்படி போடுவது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு உள் வயரு 5 வயர் தேவைப்படும். 5 வயரு ஒவ்வொரு வயரும் 4 அடியில் கட் பண்ணணும். ஸ்கேலில் 4 அடி அளந்து எடுத்துக்கிறணும். அந்த ஒரு வயரை 5 வயராக அளந்து 4 அடியில் 5 வயர் கட் பண்ணி எடுத்துக்கிறணும். அந்த வயரை ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு கூடையில் கோர்க்கணும். இப்போ நான் கூடையில் வந்து 28 அடி போட்டிருக்கேன். அந்த 28 அடியில் ஒவ்வொரு பக்கமும் 9 9 விட்டுட்டு நடுவில் 9 வயரில் நம்ம கோர்க்கணும். இந்த சைடு 9, அந்த சைடு 9, 18, 27 வருதுல, அதனால் 9 9 பிரிச்சுட்டு அதில் மேலேருந்து கீழே 4வது வயரில் எடுக்கணும். எடுத்து கோர்த்துக்கிறணும். உள் வயரை 5 வயரையும் கோர்த்துட்டு அந்த வயரை 5 வயருமே கரெக்டாக இருக்காண்டு நல்லா இழுத்து செக் பண்ணி வச்சுக்கிறணும். ஈவனாக இருக்கணும். 5 வயரும் 5 10 வயர் ஆகுதில் மடிச்சிட்டா
10 வயரும் இங்கிட்ட 5 இங்கிட்ட 5 தனித்தனியாக 2 வயராக இருக்குது. அதுக்கடுத்து சுத்து வயரை எடுத்துக்கிறணும். இப்போ இதுக்கு வந்து சுத்து வயர் உருட்டு கைப்பிடிக்கு வந்து சுத்து வயர் இல்லாமல் மேலே 7 அடி கட் பண்ணி பின்னுவோம். இதுக்கு வந்து சுத்து வயராக வச்சுக்கணும். இப்போ சுத்து வயரை ஒரு சைடு கோர்த்து எடுத்துக்கிறோம். அது ஒரு 1/4 ஸ்கேல் விடணும் வயரை. விட்டு அந்த உள் வயரோடு சேர்த்து பிடிச்சிக்கிறணும். பிடிச்சிக்கிட்டு இந்த சுத்து வயரத்தை 2 சைட்லேயுமே பின்னிக்கிட்டே வரணும். இந்த எப்படி பின்னணும் அப்படின்னா, சாதாரண நாட்டு போடும்ல, அதுக்கு சுத்து வயரை எப்படி நம்ம எடுத்து வயரை வைப்போமோ அதே மாதிரி தான் வைக்கிறோம். ஆனால் இதை திருப்பணும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பிக்கிட்டே வர்றோம். திருப்பி அந்த லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த வயரை உள்ளே விட்டு எடுக்கிறோம். இதுதான் வந்து முறுக்கு கைப்பிடி. இதுக்கு பின்னுறதுக்கு மெயினாக என்ன செய்யணும்னா, இப்படி பின்னிட்டு இப்போ ரைட் சைடு திருப்பி அங்கே லூப் ஃபார்ம் பண்ணி எடுக்கணும். திருப்பி அந்த வயரு ரைட் சைடு திரும்பி இருக்கும், அதை லெஃப்ட் சைடாக திருப்பணும். திருப்பி லெஃப்ட் சைடில் லூப் ஃபார்ம் பண்ணி அந்த உள் வயரை வெளியே எடுத்து டைட் பண்ணணும். திருப்பி இந்த வயர் இருக்குல்ல, அதை திரும்பி இருக்கும் லெஃப்ட் சைடு, அதை ரைட் சைடாக திருப்பணும். திருப்பி அந்த இடத்த வந்து கட்டப்பரலால் நல்லா அமுக்கி பிடிச்சிக்கிறணும். ரைட் சைடு திருப்பணும். அந்த வயரை திருப்புறப்ப அப்படி ஒரு இழுத்து இப்படி திருப்புறப்ப திரும்பிடும். அந்த இடத்த வந்து திரும்பி அந்த முக்கோண ஷேப்பில் அந்த இடம் இருக்கும். அதை வந்து நம்ம பெருவிரலை வச்சு அமுக்கி பிடிச்சிக்கிறோம். அமுக்கி பிடிச்சிட்டு திருப்பி பேசிக் நாட்டுக்கு எப்படி லூப் ஃபார்ம் பண்ணுவோம் அதே மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி இந்த உள்ளே விட்டு அந்த வயரை எடுக்கணும். மறுபடியும் லெஃப்ட் சைடு திருப்புறோம். அந்த வயரை திருப்பி கட்டை விரலால் பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். அங்கிட்டு உள்ள வயரை எடுத்து உள்ளேருந்து வெளியே எடுத்து போடுறோம். இதுதான் வந்து முறுக்கு கைப்பிடி. நடுவில் வந்து அந்த கட்டை விரலை வச்சு திருப்புற இடத்த மட்டும் நல்லா அமுக்கி பிடிச்சிக்கிறணும் விடாமல் பிடிச்சிட்டா அந்த இடம் வந்து நல்லா கரெக்டாக வரும். அந்த முறுக்காக வயர் வரும். அதுதான் வந்து மெயின். அந்த பிடிக்கிறது மட்டும் விடாமல் பிடிச்சிட்டே வரணும். 2 சைடு இங்கிட்ட 5 இங்கிட்ட 5 ஒவ்வொரு ரைட் சைடு திருப்புறப்ப ரைட் சைடு இருக்க 5 வயரை எடுத்து பின்னணும். லெஃப்ட் சைடு வர்றப்போ லெஃப்ட் சைடு 2 வயரையும் ஒரே கையில் பிடிச்சி நல்லா இறுக்கியாக பிடிச்சி வச்சுக்கிறணும். எடுத்துட்டோம்ல, இந்த வயரை எல்லாம் இழுத்து ரைட் சைடு அந்த சுத்து வயரை திருப்பணும். இழுத்து திருப்பி அந்த இடத்த கட்டை விரலை வச்சு அமுக்கி பிடிச்சிக்கிறோம். அதுக்கடுத்து பேசிக் நாட்டுக்கு சுத்து வயரை எப்படி வயர் வைப்போமோ அதே மாதிரி வச்சு அந்த வயரை உள்ளேருந்து வெளியே எடுத்து போகிறோம். அவ்வளோதான். அந்த கட்டை விரல் வச்சு அப்படியே அமுக்கி பிடிச்சிட்டா அந்த வயர் வந்து நகலாமல் இருக்கும். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கைப்பிடி போடுறதுக்கு. அந்த வயரை திருப்புறப்ப லெஃப்ட் சைடு திருப்புறோம். அந்த இடத்த பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற வயரை உள்ளே இருந்து வெளியே எடுத்து போடுறோம். திருப்பி ரைட் சைடு திருப்பணும். அந்த வயரை வந்து நம்ம கட்டை விரலை வச்சு பிடிக்கிறதுல தான் இருக்குது. அதை அமுக்கி பிடிச்சிக்கிறணும். லூப் ஃபார்ம் பண்ணி லெஃப்ட் சைடு இருக்க வயரை எடுத்து விடணும்.
வயரை இழுத்து டைட்டாக கீழே இறக்கி விட்டோமாக்கு நெருக்கமாக வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த முறுக்கு முறுக்காக வருதில்ல, அது அடுத்ததை கட்டை விரல வச்சு பிடிச்சிக்கணும். அந்த மாதிரி அந்த அம்மிக்கு பிடிச்சிட்டு லூப் ஃபார்ம் பண்ணி ரைட் சைடு இருக்கிற 5 வயரை எடுத்து விடணும். திருப்பி அதை மறுபடியும் லெஃப்ட் சைடு திருப்புறோம். அப்படி முக்கோணமாக அது மடக்கணும். மடித்து பெருவிரல் வச்சு பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள வயரை லூப் ஃபார்ம் பண்ணி லெஃப்ட் சைடு இருக்கிற 5 வயரையும் அந்த சுற்று வயர் கொஞ்சம் இருக்குல்ல, அதையும் சேர்த்து எடுத்து விடணும். அது தனியாக விட்டுறக்கூடாது. நல்லா டைட்டாக இழுத்து இழுத்து போடணும். லூஸ் ஆகிடக்கூடாது, இல்லாட்டி அந்த முறுக்கு ஒன்று பெருசும் சின்னதமாக வருது. அதை நல்லா இழுத்து இழுத்து பண்ணுறப்ப ஈவனாக முறுக்காக வரும். மடித்து லெஃப்ட் சைடு திருப்பிட்டு லெஃப்ட் கையிலே ஒரு லூஃப் ஃபார்ம் பண்ணி அந்த 5 வயரை உள்ளே இருந்து வெளியே எடுத்து விட்டுறணும். திருப்பி ரைட் சைடு திருப்பணும். அதை இப்போ கட்டை விரலால் அமுக்கி பிடிச்சிட்டு லூப் ஃபார்ம் பண்ணி ரைட் சைடு இருக்கிற வயரை எடுக்கணும். நல்லா டைட் வச்சுக்கிறணும். டைட்டாக பின்னுறப்பேவும் நல்லா டைட்டாக பின்னிட்டோமாக்கா அது லூஸ் ஆகாமல் அப்படியே நிற்கும். நம்ம கட்டை விரலை வச்சு அமுக்கி பிடிச்சிக்கிட்டுறதுல தான் இருக்குது இந்த கைப்பிடி. மற்றபடி கஷ்டமே இல்லை. பேசிக் நாட்டு சுற்று வயரை எப்படி மடித்து வைப்போமோ அதே மாதிரி மடித்து வைக்கிறோம். அந்த 5 வயரை உள்ளேருந்து வெளியே எடுத்து போட்டு டைட்டாக இழுக்கிறோம். மறுபடியும் அந்த வயரை திருப்புறோம். திருப்பிட்டு லெஃப்ட் சைடு வச்சு அந்த பெருவிரல் அமுக்கிட்டு லெஃப்ட் சைடு கையில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி லெஃப்ட் சைடு இருக்கிற 5 வயரை எடுத்து வெளியே விடுறோம். இதுதான் இதனுடைய மெயினேவும். அந்த கட்டை விரலை வச்சு அமுக்கி பிடிக்கிறத லூஸ் ஆகாமல் அப்படியே நிற்கும் அந்த இடம். அப்போ நம்ம அந்த முறுக்கு கரெக்டாக விழுகும். பின்னுறப்ப நல்லா இழுத்து பின்னிட்டோமாக்க லூஸ் ஆகாது வயரு. லெஃப்ட் சைடு வரப்போ லெஃப்ட் கையிலேயே லூப் ஃபார்ம் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த கையில் அமுக்கி கட்டை வச்சு பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடு பண்ணுறப்ப வயரை மட்டும் திருப்பணும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படின்னு வயரை மட்டும் திருப்பிக்கிட்டே வரணும். திருப்புறப்ப தான் நல்லா கரெக்டாக வரும் நம்மளுக்கு அந்த மடிப்பெல்லாம். எடுத்து லெஃப்ட் சைடு திருப்பி லெஃப்ட் ஹேண்டில் அப்படியே லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற 5 வயரை எடுத்து வெளியே விடணும். திருப்பி மறுபடியும் ரைட் சைடு திருப்பி லூப் ஃபார்ம் பண்ணி ரைட் சைடு இருக்கிறத எடுத்து விடணும். பாருங்க வயர் கைப்பிடியா அமுக்கிறோம். அப்படி ஒரு இழுத்து அப்படி மடக்கிறப்ப அழகாக மடங்கும். அந்த இடத்துல பெருவிரல் வச்சு அமுக்கிட்டு திருப்பி இந்த சைடு பின்னணும். திருப்பி லெஃப்ட் சைடு அப்படி மடக்கி அந்த இடத்த பெருவிரல் வச்சு அமுக்கிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள கையில் லூப் ஃபார்ம் பண்ணி அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற வயரை எடுத்து போடணும். திருப்பி ரைட் சைடு மடக்கி பிடிச்சிக்கிறணும். பாருங்கள், இப்போ நல்லா புரியும் உங்களுக்கு. இதே மாதிரி நீங்களும் போடணும். ஈஸியாக தான் இருக்குது. நம்ம கட்டை விரலில் வச்சு நல்லா மட்டும் டைட்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா
அது வயர் நகலாமல் அப்படியே இருக்கும். நம்ம பின்னுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். மெயினாக கட்டை விரல வச்சு அமுக்குறது இதில் மெயினே. மற்றபடி நம்ம கூட பின்னுற மாதிரி அந்த லூப் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டே வரணும். மைண்டில் வச்சுக்கோங்க. சாதாரண பேசிக் நட்டுக்கு சுத்து வயரை எப்படி எடுப்போமோ அதே தான் இதுக்கு எடுக்க போகிறோம். அந்த பெருவிரல வச்சு அந்த வயரை திருப்புற இடத்துல நல்லா அமுக்கி பிடிச்சிக்கிறணும் விடாமல். லூஸ் ஆகிடுச்சுன்னா வயர் மாறிக்கிறோம். அதுக்காகத்தான் கட்டை விரல வச்சு அமுக்கி பிடிச்சிக்கிட்டா அப்படியே அந்த முறுக்கு வந்து அழகாக வந்துடும். அப்படி இழுத்து இழுத்து விட்டுக்கிறணும் இடையில வயரை, உள் வயரை இழுத்து வெளியில் இருக்கிறத அப்படியே கீழே இறக்கி விட்டோமாக்கு நெருக்கமாக வரும். போட்டாச்சு. அந்த ஏற்கனவே நாங்கள் கைப்பிடி போட்டிருக்கலாம். அந்த கைப்பிடி அளவு இந்த கைப்பிடி இருக்காண்டு அளந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம கைப்பிடியை முடிக்கணும். கொஞ்சம் கூட குறைவாக இருந்துச்சுன்னா இன்னும் 2 சுற்று போட்டுக்கிறணும். கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியேவும் இந்த சைடு 9வது லைனில் எடுத்து நம்ம கோர்த்து உள்ளே சொருகணும். இங்கிட்ட 5 வயரு, இங்கிட்ட 5 வயரு. சுற்று வயரை கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி அங்கே ஒரு முடிச்சு போட்ட பிறகு அந்த வயர்களை கோர்த்து விட்டுறணும். கோர்த்து விட்டுறணும். இந்த ப்ளூ கலர் வயரை சின்னதாக கட் பண்ணி இந்த கைப்பிடி இப்படி கீழே சரியாமல் இருக்கிறதுக்காக கட்டி விட்டுறணும். இந்த சைடு ஒரு 2 சுற்று போட்டு கட்டி அந்த வயரையும் கோர்த்து விட்டுறணும். அதே மாதிரி 4 சைடுலையும் இந்த ப்ளூ கலர் வயரை கட் பண்ணி அந்த மாதிரி முடிஞ்சிட்டு அப்படியே அந்த வயரை கோர்த்து விட்டுறணும். முறுக்கு கைப்பிடி பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கைப்பிடி. நம்ம வெளியில் வாங்கி போடுற கைப்பிடி வந்து லூஸ் ஆகும். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி கட்டி வச்சிட்டா அந்த கைப்பிடி தொங்காமல் இருக்கும் நீட்டாக.